நமஸ்தே, வெல்கம் டு ஞானார்த்தகரன். இன்னைக்கு ராஷ்டிரபாஷாவில் ப்ரோஸில் 7th லெசன் பார்க்கலாம். மே கித்தூர் நஹி தூங்கி, நான் கித்தூரை கொடுக்க மாட்டேன். கித்தூர் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. இது நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியும். அதில் நமக்கு மெயினாக தெரிஞ்சது யாருனாக்கா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் பற்றி தான் தெரியும். இதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் கித்தூர்னு ஒரு சமஸ்தானம் இருந்தது. அந்த சமஸ்தானத்தோட ராணி தான் ராணி சென்னம்மா. அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. வாங்க பார்ப்போம். कर्नाटक में कित्तूर नामक एक छोटी सी रियासत थी. கர்நாடக மாநிலத்தில் கித்தூர் அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன ஒரு சமஸ்தானம் இருந்தது. சமஸ்தானம்னாக்கா பிரின்ஸ்லி ஸ்டேட், ராஜாக்கள் ஆளக்கூடிய ஒரு சின்ன பிரதேசம். 19वीं शताब्दी में वहाँ मल्लसर्ज नामक एक राजा राज करते थे. 19वीं அப்படின்னாக்கா 19th செஞ்சுரி, சதாப்தி அப்படின்னாக்கா செஞ்சுரி. 19th செஞ்சுரியில் அங்கே மல்ல சர்ஜ் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. ராஜா காஃபி பூடே ஹோகயதே. ராஜா ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. பூடே ஹோகயதேனாக வயசாகி போச்சு. इसलिए ராஜ்காஜ் உன்கி ராணி சென்னம்மா கி தேக் ரேக் மே சல்தா தா. அதனால ராஜ காரியங்கள், அரச காரியங்களை ராஜ்காஜ் அப்படின்னாக்கா அரச காரியங்கள், அதை யார் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா அவருடைய ராணி சென்னம்மா அவங்களோட மேற்பார்வையில நடந்துட்டு இருந்தது. தேக் ரேக்னாக்கா சூப்பர்விஷன், மேற்பார்வை, அதுல நடந்துட்டு இருந்தது. குछ समय बाद ராஜா கா தேகாந்த் ஹோ கயா. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் என்னாச்சுனாக்கா ராஜா மறைஞ்சிட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. தப் யுவராஜ் ருத்ர சர்ஜ் சிம்ஹாசன் பர் பைட்டா. அப்ப இளவரசன் ருத்ர சர்ஜ் அப்படிங்கிற அரசவையா ஆட்சிக்கு வராரு. சிம்ஹாசன் பர் பைட்டா, அவர் அரியணை ஏறாரு. உன் தினம் अंग्रेज भारत में अपना राज्य बढ़ाने में लगे हुए थे. அந்த நாட்கள்ல பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய ஆட்சியை விரிவுபடுத்திட்டு இருந்தாங்க. ராஜ்ய படானே அப்படின்னாக்கா அவங்களோட கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயம். வே தேஷ் கே ராஜாவோं के बीच பூட் டால்தே தே. அவங்க என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாங்கனாக்கா டிவைட் அண்ட் ரூல் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் சண்டைனாக்கா அந்த சண்டையை பெருசு பண்ணி ஒரு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு ராஜாவை தோக்கடிக்கிறது. அப்புறம் திரும்ப அதே மாதிரியே இப்படியே அவங்க அவங்களோட ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி சமயம் அது. வே தேஷ் கே ராஜாவும் கே பீச், அவர்கள் நம்ம நாட்டோட ராஜாக்களுக்கு மத்தியில பூட்டு டால் தேத்தே. பூட்டு டால்னா அப்படின்னாக்கா டிவைட் பண்றது, ஸ்பிளிட் பண்றது. ரெண்டு பேருக்கு சண்டை வந்தனாக்கா அவங்கள பிளவை உண்டாக்குறது, அதுதான். கிசி ஏக்கு கா பக்ஷ லேக்க தூசரே கோ ஹரா தேத்தே. யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணி, ஏக்குக்கா பக்ஷ லேக்கனாக்கா ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி தூசரேக்கோ ஹரா தேத்தே, அடுத்தவரை என்ன பண்றது, தோக்கடிக்கிறது. ஹரா தேனா அப்படின்னாக்கா தோற்கடித்த. मंत्रियों की बात मानकर राजा रुद्र सर्ज भी महाराष्ट्र के पेशवा के खिलाफ अंग्रेजों से मिल गया. இந்த அரசவையில இருந்த மந்திரிகள்லாம் சொன்னதை கேட்டு இந்த ராஜா ருத்ர சர்ஜ் என்ன பண்றாரு, மகாராஷ்டிரால பேஷ்வா ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த பேஷ்வாக்களுக்கு அகைன்ஸ்டா, பேஷ்வாக்கே கிலாஃப் அப்படின்னாக்கா அவர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் பீப்புளோட சேர்ந்துட்டாரு. அப் கித்தூர் में भी अंग्रेजों की सेना रहने लगी. அவரோட சேர்ந்ததுனால என்னாச்சு, கித்தூர்ல இப்போ இங்கிலீஷ் பீப்புள் அவங்களோட ஒரு படையை கொண்டாந்து இருக்க வச்சாங்க. சேனா கா கர்ச் ருத்ர சர்ஜ் ஹி தேதா தா. அந்த படையை பாத்துக்கிறதுக்காக செலவையும் யார் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம ருத்ர சர்ஜ் ராஜா தான் பண்ணிட்டு இருந்தாரு. யஹ் சப் ராணி சென்னம்மாக்கோ பசந்த் நஹி தா. இதெல்லாம் ராணி சென்னம்மாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பசந்து தானாக்கா பிடிக்கிறது, பசந்து நஹின் தானாக்கா பிடிக்கல. லேக்கின் வே சுப்பு ரஹி. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அமைதியா இருந்தாங்க, எதுவும் சொல்லல. இசி பீச் ராஜா
ருத்ர சர்ஜ் பீமார் படுகையா. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுனாக்கா ராஜா ருத்ர சர்ஜ் வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டார், நோய் வாய்ப்பட்டார். உஸ்கே கோயி சந்தான் நஹி தி, அவருக்கு எந்த விதமான குழந்தைகளும் கிடையாது, அவருக்கு வாரிசு கிடையாது. இஸ்லியே உஸ்னே ஏக் பாலக்கோ கோது லே லியா, அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு பையனை வந்து தத்தெடுத்துக்கிறாரு. கோது லேனா அப்படின்னாக்கா தத்தெடுத்தல், அடாப்ட் பண்ணிக்கிறாரு. குச் தினோம் பாத் ருத்ர சர்ஜுக்கு மிருத்யு ஹோகி, கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவரும் வந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. தப் ராணி சென்னம்மா உஸ் பாலக்கோ கத்தி பர் பிட்டாக்கர் ராஜ்காஜ் சலானே லகி. அப்ப ராணி சென்னம்மா என்ன பண்றாங்கனாக்கா அந்த பையனை அரியணையில உட்கார வச்சு, கத்தி பர் பிட்டாக்கர் அப்படின்னாக்கா அரியணையில அமர்த்தி, ராஜ்காஜ் சலானே லகி, அரச காரியங்களை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. अंग्रेज किसी न किसी बहाने कित्तूर को अपने राज्य में मिलाना चाहते थे. இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன நினைச்சாங்கன்னா ஏதாவது பண்ணி கித்தூரை வந்து அவங்களோட கவர்மெண்டோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. युवराज गोद लिया बालक था, इसलिए अंग्रेजों ने बालक को राजा मानने से इनकार कर दिया. இந்த இளவரசன் வந்து தத்தெடுக்கப்பட்டவன் இல்லையா, தத்து பையன், அதனால பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க, அந்த பையனை வந்து ராஜாவா நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுக்கிறாங்க. நோ, அவன் வந்து ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அவர் ராணிக்கோ ஆதேஷ் தியா கி வே கித்தூர்கோ சோடுதேன். அது மட்டும் இல்லாம அவங்க ராணிக்கு வந்து ஆர்டர் பண்றாங்க, என்னன்னு, நீங்க கித்தூரை விட்டுருங்க, கித்தூரை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு, லீவ் கித்தூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. रानी चन्नम्मा को अंग्रेजों की इस बातों पर बड़ा गुस्सा आया. ராணி சென்னம்மாக்கு என்னன்னாக்கா பிரிட்டிஷ் பீப்புளோட இந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கோவம் வருது. ராணி ने अंग्रेजों के आज्ञा पत्र को फाड़ कर फेंक दिया. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கும்ல பேப்பர்ல, ஆக்ஞா பத்திர, ஆக்ஞானாக்கா கட்டளை, ஆர்டர், பத்திர லெட்டர், இவங்க ஆர்டர் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்களா, அந்த ஆர்டரை வந்து என்ன பண்றாங்க, இவங்க கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க. பாடுக்கர் அப்படின்னாக்கா கிழிக்கிறது, கிழிச்சு ஃபேங்க்தியானாக்கா தூக்கி போட்டுருது. வே கர்ஜ்கர் போலி, கோவமா கத்தி சொல்றாங்க, அங்கிரேஸ் கவுன் ஹோத்தே ஹே ஹமே ஆதேஷ் தேனே வாலே. பிரிட்டிஷ் பீப்புள் யாரு எனக்கு வந்து ஆர்டர் பண்றதுக்கு, மே அப்பனா கித்தூர் கபி நஹின் தூங்கி, நான் என்னுடைய கித்தூரை வந்து ஒரு பொழுது நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். கித்தூர் அங்கிரேசோங்கா குலாம் நஹி ஹை, கித்தூர் வந்து பிரிட்டிஷ் பீப்புளோட சர்வன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. रानी चन्नम्मा यह बात अच्छी तरह जानती थी कि इसका परिणाम क्या हो सकता है. சென்னம்மா ராணிக்கு வந்து தெரியும், यह बात अच्छी तरह जानती थी, இந்த விஷயம் வந்து நல்லாவே தெரியும், என்னன்னு, இவங்க இப்படி பண்றதுனால அதனுடைய ரிசல்ட், இம்பாக்ட், எஃபெக்ட் என்னவாகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பரிணாம் அப்படின்னாக்கா ரிசல்ட், ஓகே, அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். वे अंग्रेजों को सामना करने के लिए अपनी सेना को तैयार करने लगी. அவங்க வந்து அங்கிரேஸ் பீப்புளை வந்து எதிர்கொள்றதுக்காக, அதாவது பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்கொள்றதுக்காக தன்னுடைய படையை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. 20 नवंबर 1824 ईसाई को अंग्रेजी सेना ने कित्तूर को घेर लिया. நவம்பர் 20, 1824 என்னாச்சு, இது அப்படின்னு போட்டா ஈசாய், அதான் வந்து கிறிஸ்து பிறந்த பின், கிபி 1824 20 நவம்பர்ல என்னாச்சு, பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்களோட படையை வச்சு கித்தூருக்கோ கேர்லியானாக்கா சுற்றி வளைக்கிறது, சரவுண்டட் கித்தூர், சுற்றி வளைச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. घेरनाका சுற்றி வளைத்தல். ராணி ने बड़ी बहादुरी के साथ उसका सामना किया. ராணி என்ன பண்றாங்க, பயங்கர வீரத்தோட, மிக சிறந்த வீரத்தோட என்ன பண்றாங்க, அவங்கள எதிர்கொள்றாங்க. தோனோ ஒரு சே கமாசான் லடாயி ஹுயி, ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்தது. கமாசான் அப்படின்னாக்கா கொடூரமான பயங்கரமான யுத்தம் அப்படின்னு அர்த்தம். अंग्रेजी सेनापति தேக்கரே இஸ் யுத்துமே மாரா கயா. அது பிரிட்டிஷ் தளபதி வந்து தேக்கரேன்னு இருந்தான். அந்த தேக்கரே வந்து இந்த போர்ல வந்து கொல்லப்பட்டான். அங்கிரேசி சேனா பாகு கயி, இங்கிலீஷ் படை டிஃபென்ஸ் என்னாச்சு, அவங்க வந்து பயந்து ஓடிட்டாங்க. பாகு கைனாக்கா என்னது, திரும்பி ஓடி போயிட்டாங்க.
सेनापति की मृत्यु से अंग्रेज बहुत परेशान हो गए. இந்த தளபதியினுடைய மரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப கவலை ஆயிடுது. அவங்களுக்கு என்னடா அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுது. उन्होंने एक बड़ी सेना लेकर कित्तूर को फिर घेर लिया. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா திரும்ப இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய படையோட வந்து கித்தூரை வந்து திரும்பவும் வந்து சரௌண்ட் பண்றாங்க, திரும்பவும் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. रानी चन्नम्मा फिर युद्ध के मैदान में कूद पड़ी, किंतु अंग्रेजों के पास बड़ी बड़ी तोपें थी. ராணி சென்னம்மா என்ன பண்றாங்க, திரும்பவும் போர்க்களத்துல வந்து இறங்குறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், அங்க பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட என்ன இருந்தது, பெரிய பெரிய கேனன்ஸ், தோப்பேனாக்கா பீரங்கி, பெரிய பெரிய பீரங்கிலாம் அவங்க வந்து வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து இந்தியன்ஸ் கிட்ட அந்த 18-19 சென்ச்சுரியில் என்னன்னாக்கா, நம்மளோட வார்ஃபேர்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ஆயுதங்கள்லாம் வந்து கிடையாது. இந்த துப்பாக்கி இதெல்லாம் பீரங்கி அதெல்லாம் கிடையாது. நம்ம அப்பயும் வந்து வாழை வச்சுதான் சண்டை போட்டு இருந்தோம். அதனால தான் வந்து அவங்களால நம்மள ஆக்கிரமிப்பு பண்ண முடிஞ்சது. நம்மளோட வார்ஃபேர் நல்லா இருந்தது, பட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட கிடையாது, அந்த ஆயுதங்கள் கிடையாது. அதனால என்னாச்சு, இப்போ அதே ப்ராப்ளம் தான் இப்போ ராணி சென்னம்மா அவங்களுக்கும். கித்தூர் கி சேனா உன்கா முகாபலா ந கர் சகி. கித்தூரினுடைய படை வந்து அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. फिर भी कित्तूर के वीर जवानों ने मातृभूमि के लिए प्राण दे दिए. இருந்தாலும் கித்தூர் வீரர்கள், வீர இளைஞர்கள் தங்களுடைய தாய் நாட்டிற்காக, மாத்ருபூமி அப்படின்னாக்கா தாய் நாட்டிற்காக பிரான் தேதியே தங்கள் உயிரையே கொடுத்தாங்க. रानी चन्नम्मा एक गुप्त मार्ग से सेना की एक टुकड़ी अपने साथ लेकर बाहर निकल रही थी. ராணி சென்னம்மா என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு குப்து மார்க் அப்படின்னாக்கா ஹிடன் வே, ஒரு மறைமுகமா சீக்ரெட்டிவ் பாத்து, ரகசிய வழியா என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு சின்ன படைய, சேனாக்கி ஏக் டுக்கடி, படையினுடைய ஒரு சின்ன பகுதியை வந்து கூட்டிட்டு, அப்படியே சாத்துலேக்கர் தன் கூட கூட்டிட்டு பாகர் நிக்கல் ரஹீத்தி வெளியில வந்துட்டு இருந்தாங்க. ரகசிய வழியா, அந்த காலத்துல உள்ளுக்குள்ள அரண்மனைக்குள்ளேயே ஒரு ரகசிய பாதை வச்சிருப்பாங்க இல்லையா, சுரங்க பாதை வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒரு பாதை வழியா வந்து தன்னுடைய ஒரு படையினுடைய ஒரு சின்ன பாட்டை கூட்டிட்டு வெளியில வராங்க. தபி அங்கிரேசோனே ராணிக்கோ கைது கரலியா. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் அந்த ராணியை வந்து கைது பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கைது மேகி ராணி சென்னம்மாக்கா ஸ்வர்கவாஸ் ஹோகயா. அப்படி அரெஸ்ட் ஆகி இருந்த பீரியட்லயே வந்து சென்னம்மா தேவி என்ன பண்ணிடுறாங்க, ஸ்வர்க்கத்தை அடைந்தார், அதாவது அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ராணி சென்னம்மா சுதந்திரத்தா கேலியே அப்பனா பலிதான் தேக்கர் அமர் ஹோகயி. ராணி சென்னம்மா வந்து சுதந்திரத்துக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி, தன்னையே தியாகம் பண்ணி என்னாச்சு, அமர் ஆயிட்டாங்க, ஹிஸ்டரியில வந்து ஒரு அமரன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு உள்ள வந்தவங்களை வந்து விரட்டி நமக்கு கிடைச்சதான் இந்த ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடத்தை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.